நம்ம வாட் இஃபோட 4th எபிசோட் வந்துச்சு. உண்மையிலே எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்சோட ஸ்டோரியை தான் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே ஸ்டோரி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நான் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சர் வந்து இந்த மாதிரி நான் தான் வாட்சர் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய யூனிவர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு யூனிவர்ஸ்லேயும் ஹீரோஸ் மேக் ஆகிறாங்க அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்சை காட்டுறாங்க, கார் வந்து நிற்கிது. அப்புறம் வந்து நம்ம ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்சும் கிறிஸ்டினாவும் இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக லைவ் ஆக்ஷன்லேயே இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டுருப்பாரு, ஆனால் அவர் மட்டும் போயிட்டுருப்பாரு. இந்த இடத்துல நம்ம ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்சு கிறிஸ்டினா கூட போகிறாங்க. அந்த இடம் தான் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸஸ் ஈவெண்ட் உருவாயிடுச்சு. விதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை மாற்றுற விதம், அதாவது நம்ம கிறிஸ்டினாவையும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு கூப்பிட்டு போகிறாங்க. 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. நீ ஏதாவது யோசிச்சு வச்சுருப்ப, நீ என்ன பேச போகிற அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கிறிஸ்டினா. அந்த மாதிரி நம்ம ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு. லைவ் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் மட்டும் கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போய் அவரே ஆக்சிடென்ட் பண்ணி போய் கீழே விழுந்துருவார். அப்போ தான் அவர் கை போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினாவும் கூட இருக்கனால பேசி தான் போகிறாங்க. அதே மாதிரி இடிக்க போயிட்டார், ஆனால் பிரேக் அடித்து கண்ட்ரோல் பண்ணி பின்னாடி வந்துட்டார். பின்னாடியிலேருந்து ஒரு கார் வந்து இடிச்சிடுது. இடிச்ச அடியில் அதே மாதிரி போய் கார் உழுவுது. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்சுக்கு எதுவுமே ஆகலை. நம்ம கிறிஸ்டினா தான் இறந்துட்டாங்க. கிறிஸ்டினாவுக்கு ரொம்ப அடிபட்டு கிறிஸ்டினாவுக்கு இறந்துட்டாங்க. சீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் ரொம்ப சோகமாக கிறிஸ்டினோட கல்லறையில் நின்றுட்டு இருக்காங்க. பின்னாலேருந்து நம்ம வாட்சர் வந்து இந்த யூனிவர்ஸில் தான் எல்லாம் மாறுது, இந்த யூனிவர்ஸில் நம்ம ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்சுக்கு கையெல்லாம் போகலை, அதுக்கு பதிலாக கிறிஸ்டினை இறந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நார்மல் லைவ் ஆக்ஷனில் நடக்கிற மாதிரி இவர் வாலெல்லாம் தாண்டி போய் கேட்மேங்கோக்கு போயிடுறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அந்த மேஜிக்லாம் கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஐயா ஃபேகமேட்டோ பார்க்குறாரு, அந்த புக்கெல்லாம் எடுத்து படிக்கிறாரு. பின்னாலேருந்து ஏன்சியன் ஒன்றும் நம்ம வாங்கும் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம டைமை வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, ரியாலிட்டியை நம்ம காப்பாற்றுறது இருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக படிச்சுட்டு ஐயா ஃபேகமெண்ட்டை எடுத்து கழுத்தில் போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஏன்சியன் ஒன்று இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் நம்ம டொமாமாவை போய் அடக்கிறாரு. இந்த சீன்லாம் அப்படியே வேகமாக ஓட்டி கொண்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் சோகமாக உட்காந்து இந்த மாதிரி கிறிஸ்டினாவை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பின்னாலேருந்து நம்ம வாங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது 2 years 2 nights ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. நம்ம வாங்கிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னா ஏன்சியன் ஒன் ரூம் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே, நான் போய் கீழே கெடியில் கவனிக்க போகிறேன், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அவர் மைண்டை மாற்றிக்கிட்டு ஐயா ஃபேகமெட்டோ யூஸ் பண்ணி டைமர் ரிவர்ஸ் பண்ணிடுறாரு. அதாவது அது டைம் ட்ராவல் பண்ணல, அவர் டைமர் ரிவர்ஸ் பண்ணிட்டு பின்னாடி போயிடுறாரு. அங்கே போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு அவங்க அந்த ஃபங்க்ஷன் கிளம்புனாங்களே அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு அந்த காரை எடுத்துகிட்டு திரும்பி போகிறாரு. இந்த தடவை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார், இண்டிகேட்டர்லாம் போட்டுக்கிட்டே போயிட்டுருக்காரு. ஆனால் இந்த சாவை யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன தான் கவனமாக போனாலும் பின்னாலேருந்து கார் வந்து அடிச்சிடுது. திரும்பியும் அதை ரிவர்ஸ் பண்ணி திரும்பியும் போகிறாரு. திரும்பி போகும்போது வேறு ரூட்டில் போகிறாரு. இந்த ரூட்டில் போகணுன்னு கிறிஸ்டினா சொல்கிறாங்க, இல்லை அப்படின்னு இங்கிட்டு போகிறாரு, கார் வந்து இடிச்சிடுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் அதை ரிவர்ஸ் பண்ணி போகிறாரு. பின்னாலேருந்து இன்னொரு கார் வந்து இடிச்சிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் பஞ்சர் ஆகிடுது. அதுக்கப்புறம் நான் ஓட்டுறேன்னு கிறிஸ்டினாவே வாங்கி ஓட்டுறாங்க, அப்பயும் ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு பீட்சா கார்னரில் போய் உட்காந்துருக்காங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து சுட்டாடுறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த இன்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. எப்படி பார்த்தாலும் நம்ம கிறிஸ்டினா செத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. யார் கார் ஓட்டினாலும் நம்ம கிறிஸ்டினா சாகிறது மட்டும் நிற்கவே இல்லை. ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் நோ அப்படின்னு கத்துறாங்க. பின்னாலேருந்து நம்ம ஏன்சியன் ஒன்று வந்து இந்த மாதிரி நீங்கள் காப்பாற்றலாம்ல அப்படின்னு கேட்கும்போது என்னால் முடியாது, யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவள் கரெக்ட் டைமில் செத்துருக்கா, இதான் அவளோட விதி அப்படின்னு சொல்கிறாங்க. இவ சாகாட்டி நீ வந்து உன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன், ஐயா ஃபேகமெட்டோவுக்கு கார்டியனாக இருக்க மாட்டேன், டொமாமாவை டிஃபீட் பண்ணியிருக்க மாட்டேன், சான்சிவன் சுப்ரீனாக இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை என்னால் முடியும், எனக்கு இன்னும் கொஞ்சம் பவர் இருந்தால் போதும், என்னால் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னா, இல்லை நான் டைமை பிரேக் பண்ணியே தீருவேன் அப்படின்னு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஐயா ஃபேகமெட்டோவை யூஸ் பண்ண போகும்போது நம்ம ஏன்சியன் ஒன்று வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீ அதை பண்ணக்கூடாது, பண்ணினா இந்த உலகமே டார்க்கில் முழுகிரும், இந்த உலகத்தை அப்புறம் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் நான் இருக்கிற இடத்த உங்களுக்கு முடிஞ்சால் கண்டுபிடிங்க. கல்லை வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. இங்கேருந்து கிளம்புனவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் இவருக்கு ஒன்றுமே தெரியாது. அங்கேருந்து அவர் தூங்கி எந்திரிக்கிற மாதிரி எந்திரிப்பார். இவருக்கு கடைசியாக அங்கே சண்டை போட்டது தான் ஞாபகம் இருக்கும். ஏன்சியனோட சண்டை போட்டது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் இவருக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. அங்கே ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான். அவன்கிட்ட வந்து இந்த புக்ஸ் ஆஃப் காகிலியாஸ்ட்ரோ எங்கே இருக்குது, அது ஒன்று தெரியுமா, இந்த புக்கெல்லாம் படிக்கிற இடம் லைப்ரரி எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கல. அவர் அப்படியே பேசாமல் போகிறாரு. பின்னாடியே போனால் அவர் அந்த இடத்த காட்டுறாரு. ஆனால் அங்கே ஒரு கதவு கூட இல்லை. இவர் மேஜிக்கை யூஸ் பண்ணி மேலே போயிடுறாரு. மேலே போனதுக்கப்புறம் அங்கே நிறைய ட்ராப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ட்ராப்ஸ் எல்லாம் மேஜிக் பண்ணி இவர் கடந்து போயிடுறாரு. உன்ன மாதிரி ஒரு சுப்ரீமே நான் பார்த்ததே கிடையாது, ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னோடனே இது வந்து ஆர்மனி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் வந்து நான் உன்னை ஆர்மனி அப்படின்னு கூப்பிட்றாரு. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவர் ஆர்மனி அப்படின்னு கூப்பிட்றாரு. இவர் வந்து அப்புறம் வந்து லைப்ரரிக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. இதுதான் மிகப்பெரிய கால்கியாஸ்ட்ரோன்னே சொல்லலாம். கால்கியாஸ்ட்ரோக்கே சுப்ரீம் கால்கியாஸ்ட்ரோ இதான் சொல்லலாம்.
இருக்கிற சுப்ரீம்லேயே இவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லான சுப்ரீம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த லைப்ரரியிட்ட வந்து அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி நான் டைமை பிரேக் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த புக்கெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இந்த லைப்ரரியிட்ட கேட்குறாரு, அது நான் வந்து டைமை பிரேக் பண்ணணும், அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நீங்கள் மிஸ்டிக் பீம்ஸை தான் பீட் பண்ணணும், அதாவது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாம்பியன், அவனை பீட் பண்ணால் மட்டும்தான் அந்த இது உங்களுக்கு கிடைக்கும், அந்த பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்காண்டி அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணி இந்த மேஜிக்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து எல்லா பீயிங்ஸையும் வெளில எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சாம்பியன் தான் வராரு. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட் எபிசோடு பார்த்துருந்தீங்கன்னா அதில் நம்ம ரெட் ஸ்கல் வந்து ஒரு சாம்பியனை வெளில கொண்டு வருவார். அதே சாம்பியன் தான் இங்கே. இது வேறு யூனிவர்ஸுங்கிறதுனால இருக்கலாம், ஒரே யூனிவர்ஸ் அது இன்னும் நமக்கு தெரில, இது என்ன யூனிவர்ஸ் இல்லை. ஆனால் அதே மாதிரி அதே சாம்பியனை தான் இவர் வெளில எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதை வெளில கொண்டு வந்துட்டு இவர் அதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, நான் தான் டாக்டர் ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச், எனக்கு உன்னோட பவர் தேவை, அதை நீ கொடு அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அதை தூக்கி எடுத்து இங்கிட்டும் வீசுது. அதுக்கப்புறம் அதை உள்ளே அனுப்பிடுறாரு. அவர் அடிப்பட்டு அங்கே இருக்கார். அந்த காட்டுவாசி, அதாவது அந்த லைப்ரரி மேன் அங்கே வந்து இந்த மாதிரி உன் மனசில் ரொம்ப லவ் இருக்குது, உனக்கு உண்மை எது கற்பனை எதுனே தெரில அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. நம்ம ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் வந்து நீ இதை எந்த புக்கில் படித்து கற்றுக்கிட்ட அப்படின்னோடனே லைஃப் தான் எனக்கு இதை கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு அவர் அங்கேருந்து கிளம்பியாரு. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வராரு. நம்ம லைப்ரரியர் வந்து இந்த மாதிரி ரொம்ப உடல்நல சரியில்லாமல் கிடக்கிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னோடனே இது டைம் பண்ண வேலை தான், நான் எனக்கு சாவு வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து டைமை ரிவர்ஸ் பண்ண போகிறாரு. இல்லை பண்ணாத, இதுதான் எனக்கான சாவு, இந்த டைமில் நான் செத்தாகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. நம்ம ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இல்லை என்னால் முடியும், நான் உங்களை என்னால் வருஷம் ஃபுல்லாக வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியும், ஆனால் இதுதான் என் லைஃப், இதோட முடிஞ்சாகணும், ஒருவேளை இன்னொரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறாரு. அவர் அசந்து பார்க்குறாரு. ஆமாம், நீ ஒரு பாதி வாழ்க்கையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க, இன்னொரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் இருக்கான், நீ இன்னும் அவனை மீட் பண்ணலையா அப்படின்லாம் கேட்குறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை காட்டுறாங்க. அதாவது இன்னொரு டைம் லைனில் இருக்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அதாவது இவன் யூஸ் பண்ணும்போது அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அந்த நம்ம ஏன்சியன் ஒன்று அட்டாக் பண்ணும்போது 2 டைம் லைன் உருவாயிடுச்சு. அந்த இன்னொரு டைம் லைனில் தான் நல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த நல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை காட்டுறாங்க. அவர் வந்து இந்த டைம் லைனில் காட்டுறாங்க. நம்ம யாங் வந்து கேட்பார் இல்லையா, எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது 2 வருஷம் 2 நாள் ஆச்சுன்னு சொல்லுவார் இல்லையா, அதை கேட்குறாங்க. இந்த டைம் லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம யாங் வந்து இந்த மாதிரி நான் கெடில் போய் கவனிக்க போகிறேன், நீ வேணா என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம நல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிளம்பி போயிடுறாங்க, அதாவது ஜாயின் பண்ணிக்க போயிடுறாங்க. அவர் கூட ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து டைமை ரிவர்ஸ் பண்ணி போயிடுறாங்க. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஏன்சியன் ஒன்று வந்து 2 பேரையும் தனியாக பிரிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். 2 டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஒரு கெட்டவனை தனியாக பிரித்து விட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ வந்து இவங்க போயிட்டு வெளில போகிறாங்க. வெளில போனதுக்கப்புறம் ஏன்சியன் ஒன்று வராங்க. இங்கே அந்த இடத்துக்கு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை மீட் பண்ண வராங்க. அங்கே வந்துட்டு இதெல்லாம் எப்படி, அங்கே உலகமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, எல்லாம் டார்க்காக மாறிக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்கும்போது இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏன்சியன் ஒன்று வந்து இப்படி வந்து நீ தான் அவனை போய் காப்பாற்றணும், அதாவது இந்த உலகத்தையும் காப்பாற்றணும், உன்னையே நீ காப்பாற்றிக்கணும், அதனால் நீ தான் அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இந்த மாதிரி போயிட்டு யாங்கோடு சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் நம்ம யாங் கூட டார்க்னாலாக பரவிக்கிட்டு இருக்கு அவர் மேலேயும். அப்பயும் அவர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த ஸ்பெல்லை அவர் மேலே போடுவார். இந்த ஸ்பெல்லை போட்டால் அதாவது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, அதாவது நம்ம ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சால் அவ்வளோ அடிக்க முடியாது, ஒரு கவசம் மாதிரி அந்த ஸ்பெல்லை அவர் மேலே போட்டு விட்றாரு. நம்ம நல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர் மேலே போட்டு விட்றாரு. போட்டு விட்டுட்டு நம்ம யாங் வந்து இந்த மாதிரி எப்படி நீ அவனை கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம நல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு கீழே ஒரு ஹோல் ஒன்று ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே அவன் என்ன கண்டுபிடிச்சான் அப்படின்ட்டு இன்னும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படியே கீழே போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் 2 டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, என்கிட்ட நம்ம 2 பேருமே டைம் ஸ்டோன் இருந்துச்சு, இருந்தாலும் நம்ம கோலையாக இருந்துட்டோம், கிறிஸ்டினாவை நம்மளால் காப்பாற்றவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து இந்த மாதிரி நான் கிறிஸ்டினாவை திருப்பி கொண்டு வர போகிறேன், நம்ம 2 பேராலையும் தான் அதை கொண்டு வர முடியும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம நல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து எனக்கு கிறிஸ்டினா இறந்தது ஒரு முறையில் வருத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் இது பண்ணக்கூடாது, இப்படிலாம் டைமெல்லாம் நம்ம பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ரொம்ப நல்லவராக அவர் பேசிகிட்டு இருக்காரு. உடனே இவங்க 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட் அந்த இடத்துல ஒன்று நடக்குது. வேற லெவல் ஃபைட்னே சொல்லலாம். 2 பேரும் அப்படியே அடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அவரை அடித்து அவருக்குள்ளே நம்ம நல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை இழுத்துக்குவார். அதாவது இந்த ஃபைட்டில் ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஜெயிச்சிட்டாருன்னே சொல்லலாம், ஏன்னா ஓவர் பவர் இல்லை. ஏன் நம்ம நல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவர் உள்ளே இழுத்ததுக்கப்புறம் நம்ம ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ரொம்ப கொடூரமாக மாறிடுறாரு, கிட்டத்தட்ட ஒரு மிருகம் மாதிரி ஆகிடுறாரு. மிருகம் மாதிரி ஆனதுக்கப்புறம் அந்த நம்ம கிறிஸ்டினாவை உயிரோட கொண்டு வர வைக்கிறார். அதே மாதிரி உயிரோட கொண்டு வர வச்சதுக்கப்புறம் இவர் டோட்டலாக உருவமே மாறிடுச்சுல, அப்படியே மிருகம் மாதிரி இருக்கார். இன்க்ளூடிங் உலகம் வேறு சைடில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது கிறிஸ்டினா பார்த்துட்டு பயப்படுறாங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னா போயிட்டுருக்காங்க. இல்லை ஒன்றும் இல்லைன்னு அவர் அப்படியே போயிட்டே இருக்காரு. அப்படியே உலகம் சுருங்கிக்கிட்டே வராது, அதாவது அழிஞ்சு அப்படியே ஒரு சின்னதாக சுருங்கிக்கிட்டே வருது. அப்படியே சுருங்கி வர என்னால் காப்பாற்ற முடியும், நான் காப்பாற்றுவேன் அப்படின்லாம் சொல்லி 4 சைடும் மேஜிக் அள்ளி தெளிக்கிறாரு.
அதுக்கப்புறம் இந்த இதில் நம்ம வாட்சர் வராரு. வாட்சரை பார்த்தோன்னா, நீ ஒரு கார்டு தானே, நீ இவளை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நானும் கார்டு கிடையாது, நீயும் கார்டு கிடையாது, இது உன்னோட முடிவு, நீ அதுக்கு பலனை அனுமதிச்சு தான் ஆகணும் அப்படின்ற இடத்துல நம்ம வாட்சர் பேர்றாரு. இந்த ஸ்டோரி இதோட முடியும். அதாவது எல்லாருமே அழிஞ்சிருவாங்க, கடைசியில் கிறிஸ்டினாவும் அழிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்சர் வந்து இந்த மாதிரி சொல்லுவார், ஒரு லைஃப் தான் இருக்குது, அந்த ஒரு லைஃப்பும் ஒரு முடிவுனால இந்த உலகத்தையே அழிச்சிருது, இதான் மல்டிவர்ஸ் அப்படின்னு இந்த இதையும் முடிச்சிடுறாங்க. அப்புறம் இந்த சீன் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் ஈவெண்ட் அப்படியே சுருகும்ல, தான் உலகம் அழிஞ்சு சுருகும்ல, இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு வந்து பவர் ஸ்டோன் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா பார்க்குறதுக்கு லைட்டாக பவர் ஸ்டோன் மாதிரி இருந்துச்சு, அதனால தான் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாட் இஃப் எபிசோடு இதோட முடியுது. எபிசோடு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எபிசோட் 4 நல்லா இருந்துச்சு. இதுவரையும் வந்து இந்த 4 எபிசோடுமே வேறு லெவல்னு சொல்லலாம். இனிமேல் வரப்போகிற எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் மல்டிவர்ஸ்லாம் இன்னும் இணையுமா அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னு எனக்கு இன்னும் சுத்தமாக தெரில. மேபி போக போக இன்னும் சூப்பராக கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம்.